திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல திருவருளும் குருவருளும் முன்னிற்க மணவாசமன திருவடியை போற்றி வணங்கி இப்பொழுது உண்மை விளக்கம் என்கின்ற சாஸ்திர நூலை தொடர்ந்து சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அதிலே இன்று 7வது செய்யுளாகிய பூதங்களின் ஆதி தெய்வங்களும், அதாவது அதி தெய்வங்கள், ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் ஒரு அதி தெய்வங்கள் இருக்குது. அதெல்லாம் என்னன்றதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக அடியணும்னு சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம உடம்புக்குள்ளே எத்தனை ஆதாரங்குது, ஒரு ஆதாரங்களுக்கும் ஒரு தெய்வங்கள் இருக்குது. சரி, நம்ம இது செய்யுளை தாண்டின ஒரு செய்தி தான், என்ன தெரிஞ்ச நட்டமாக போகுது தெரிஞ்சுப்போம். நம்ம உடம்புக்குள்ளே எத்தனை ஆதாரங்குது, யார் சொல்லி பார்ப்போம். நம்ம உடம்புக்குள்ள எத்தனை ஆதாரங்குது? 6 ஆதாரங்கள் இருக்குது. மனசில் வச்சுக்கணும், மந்திரக்கூடாது. நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. இது என்னென்ன ஆதாரம்? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னை. இது 6 ஆதாரம்னு பேர். ஆதார் கார்டு மட்டும் வச்சிங்கன்னா போதாது, இந்த ஆதாரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆதார் கார்டு காட்டினா காட்டுறோம், சார் இந்த சார் நான் ஆதார் கார்டு, எப்பா இந்த ஆதாரத்தை தெரிஞ்சுக்கோ. ஆதார் கார்டே காட்டினா வேலைக்காகும். இந்த ஆதார் கார்டை இங்கே விட்டுடுவோம், இந்த ஆதாரம் தான் கூட வரும். ஆனால் இந்த ஆதாரத்தை தெரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புல 6 ஆதாரங்கள். இந்த ஒவ்வொரு சக்கரத்துலேயும் ஒரு சாமி இருக்குதுமா. அதாவது உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கே. இவனை சொன்ன திருவள்ளுவர். அப்போ திருமந்திரம் சொல்லுதா இல்லையா? உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் நம்ம பேசுகிறோம். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நம்ம உடம்புக்குள்ளே தெய்வங்கள் இருக்குது. நம்ம உடம்புக்குள்ளவே கோயில். நம்ம நினைக்க மாட்டீங்க, நம்மளுக்குள்ள ருத்ரன் இருக்கிறாரு, நம்மளுக்குள்ள பிரம்மா இருக்கிறார், நம்மளுக்குள்ளவே விஷ்ணு இருக்கிறார், நம்மளுக்குள்ளவே சதாசிவம் இருக்குது, நம்மளுக்குள்ளவே மகேஸ்வரன். இந்த 6 தெய்வங்களும் 6 ஆதாரத்தில் இருக்குது. மூலாதாரத்தில் யார் தெரியுமா இருக்கிறா? விநாயகர் பெருமான் அங்கே இருக்கிறார். மூலாதாரமாகிய ஆதாரத்தில் விநாயகர் இருக்கிறார். சுவாதிஷ்டானமாகிய பிறப்பு உறுப்பில் யார் தெரியுமா இருக்கிறார்? பிரம்மதேவர் இருக்கிறார். இதுக்கு என்ன அடையாளம்? பிரம்மதேவர் படைக்கிறார். பிறப்புறுப்புல சேர்ந்ததானே குழந்தை பிறகுது. அவங்க இருக்க கலப்பில் தானே அவங்களுக்கு குழந்தை வருது. அப்படி இதெல்லாம் பாருங்க, எவ்வளோ அழகாக சயின்டிஃபிக்கலாக வைக்கிறாங்க பாருங்க. அங்கே பிரம்மதேவர் படைக்கிறார், அந்த இடத்துல பிரம்மதேவர் இருக்கிறார் பிறப்புறுப்பில். அதை தாண்டி மணிப்புரகம், அங்கே யார் இருக்கிறாரு? அதுக்கான அதிதேவன் யார்? விஷ்ணு, மகாவிஷ்ணு அங்கே இருக்கிறார். மகாவிஷ்ணு பார்க்கடலிலே வளைந்து இருக்கக்கூடிய நாகத்திலே பள்ளி கொண்டு இருப்பார். அடையாளங்க தான் இல்லையா? இங்கே வயிற்றுல தண்ணி இருக்குது, அதுக்கு மேலே சிறு குடல் பெருங்குடல் இருக்குது. பாம்பு மறிக்குதா? அது மேலே ஒரு 10 இருக்குத, அதாவது அடையாளம். அதுக்கு மேலே நெஞ்சு. இங்கே என்ன இருக்குது? அநாகதம். அநாகதத்தை யார் இருக்கிறாரு? உருத்திரர் இருக்கிறார். உருத்திரர் தான் அதன் அதிதெய்வம். அதிதெய்வம் உருத்திரர் தான். ஆனால் நம்ம இதே துடி நம்ம, ஆனால் இங்கே இருக்கிற அதிதெய்வம்னா உருத்திரர் தான் அர்த்தம். அது என்னன்னா, உருத்திர தாண்டவமாக காட்டுவாங்க. உருத்திரரை ஒரு வடிவத்தை உருத்திரன்றது ஒருத்தர் இல்லைம்மா, கோடி உருத்திரர்கள் இருக்கிறாங்க. எண்ணில் ருத்ரர் இருக்காங்க. ருத்ரன்றது ஒரு மூர்த்தம் கிடையாது, பல ருத்ரம். அதே மூவரில் காட்டக்கூடியது ருத்ரர் தான். இங்கே பிரம்மா, இங்கே விஷ்ணு, இங்கே இருக்கிறது உருத்திரர். இந்த உருத்திர மூர்த்தம் என்பது தாண்டவ மூர்த்தம், தாண்டவ ருத்ரர். அந்த நடராஜர் கிடையாது, நடராஜர்ன்றது சிவத்தில் வரும். இந்த உருத்திரர் தாண்டவ ருத்ரர். ஏன்னா இவங்க கூட ஒப்பிட்டு இங்கே சொல்ல முடியாது, இது பூதத்தில் இருக்கிறது. ஏன்னா ஆதாரத்தில் இருக்கக்கூடிய அதிதெய்வமாக தான் இருக்கும். அதிதெய்வம் என்பது தெய்வமாகாது. இங்கே நடராஜ பெருமான் வந்து தெய்வம், அது அதிதெய்வமாக இருக்காது. ஒரு வேலையை செய்யாது, பணி செய்யாது, அது தொழில் தான் படுத்தணும். அப்போ இங்கே விட உருத்துறது தாண்ட உருத்துறது. இங்கே என்ன துடிக்குது? எதையும் துடிச்சு கொண்டே இருக்குது. இங்கே ஒருத்தர் ஆடிக்கினே இருக்கிற சொல்கிறோமே இல்லையா? உருத்துறது. இங்கே அநாகதம், இங்கே விசுத்தி. இங்கே இருக்கக்கூடிய தெய்வம் எதுனா மகேஸ்வரம் அப்படின்னு ஒரு மூர்த்தம் இங்கே நிற்கிது. அங்கே அதிதெய்வமாக நம்ம காளகஸ்தி சொல்லுவாங்க. இங்கே என்ன வருது? காற்று வந்து நேக்குதா, காற்று பிறக்கிற இடங்குதா, அப்போ இங்கே காற்று வருது. அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஆக்னை சக்கரத்தில் எந்த அதிதெய்வம்னா சதாசிவன்ற ஒரு மொத்தம். இதில் எதுனா இங்கே வரைக்கும் வரக்கூடியது அதிதெய்வமாக அதிதெய்வம். இந்த மகேஸ்வரம் சதாசிவம் இங்கே வரும்போது
கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட்டுட்டு இது வந்து மேலாளவத்தை கீழாளத்தை பிரிப்பாங்க. இதை தான் பார்த்தோன்னா இது மேலே கீழேருந்து பிரிக்கும் போது இதை வந்து துரியம் துரியாதீத நிலை, இது மேலே கடந்து துரியாதீத நிலை, இதை கீழேருந்து கொண்டு வருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொஞ்சமாக தூளம் சூக்கமோ அதை துரியம் துரியாதீதன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து வரும்போது மேலே இருந்த மாதிரி கீழே அவத்தை. இப்போ அதாவது 2 அவத்திகள் இருக்குது. அது போனால் ஒன்றுக்குள்ளே போனால் ஒன்று போயினே இருக்கும். அதான் பார்க்குறேன். கீழாளாவத்தை மேலாளாவத்தை இது சும்மா ஞாபகம் வச்சுங்க. கீழாளாவத்தைன்னா சாக்கிரம் சொப்பனம் சுழுத்தி துரியம் துரியாதீதம்னுவாங்க. இதே கீழே இருந்து மேலே நடக்கும். சாக்கிரம் சொப்பனம் சுழுத்தி துரியம் துரியாதீத நிலைன்னு நடக்கும். அப்போ கொஞ்சம் மேலே வரும்போது இதனை அறிவு நிலை, கீழேருந்து மேலே இருந்துக்கிறத அறிவு நிலை என்றும், மேலேருந்து கீழே இறங்கிறத அறிவு குன்றிய நிலைன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பாப்பா இருக்குது, நல்லா படித்து மேலே வந்தான்னு சொல்லுவாங்க. நல்லா பொண்ணு படித்து மேலே வந்தது, இது வளர்ச்சி. படிக்காமல் ஊர் சுற்றிந்தா என்ன அர்த்தம்? இது தாழ்ச்சி. அவ்வளோதான் இதான் வித்தியாசம். இப்போ மேலே போகும்போது இங்கே மூர்த்தமும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்து மகேஸ்வரம் சதாசிவன்றது நம்ம சிவலிங்க வடிவம் இங்கே இருக்குது. சிவபெருமான் வேற எங்கே இருக்கிறாரு? உருவ மத்தியில் தான் சுவாமி இருக்குன்றான். சதாசிவம்னா லிங்க வடிவம். அதான் ஈசான சதாசிவத்தில் தான் 5 முகங்களும் இருக்குது. ஈசானம் தட்புருடம் அகோரம் வாமதேவம் சத்தியோஜாத்தம்னு சொல்லு. அதோ முகம்னு கீழே அது நம்ம எடுத்துக்காது. 5 முகம் தான் நம்ம ஆகம் சொல்லுவோம். சரி, அதனால் இந்த பூதங்கள் இப்போ இந்த ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் அதிதெய்வம் பார்த்தோமா இல்லையா? இந்த மாதிரி இதற்கு ஒரு அதிதெய்வம் பார்க்க போகிறோம். இந்த பஞ்சபூதங்களுக்கு அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். பூதங்களின் அதிதெய்வங்களும் அவர் தொழிலும் பார் ஆதி 5க்கும் பண்ணும் அதிதெய்வங்கள் ஆறார் அயனாதி ஐவராம் ஓரோர் தொழில் அவருக்கு சொல்லுங்கால் தோற்றம் முதல் 5ம் பழுது அறவே பண்ணுவர்கள் பார். இப்போது அதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் அதிதெய்வம் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. இந்த 5 தொழிலை தான் சாமி செய்கிறது. 5 தொழிலுக்கும் 5 அதிதெய்வம், அவ்வளோதான். இதை பஞ்சபூதத்தில் வைத்து சொல்லுகிறாங்க. சரிங்களா? சொன்னீங்கன்னா தெளிவுரை பண்ணுவர் கான் என்பது பாடம். ஈமு பிள்ளை புத்துரை மண் முதலிய 5 பூதங்களும் ஆகமங்கள் கூறும் அதிதெய்வம் யார் யார், அவருக்குள்ள தொழில்கள் யாவை? நிலத்துக்குரிய அதிதெய்வம் எதுனா அது பாருங்க. நிலத்துக்குரிய அதிதெய்வம் அயன். அயன்னா யாரு? பிரமன். அப்புறம் இது என்ன தொழில் செய்கிறாரு? படைத்தல். அவ்வளோதான். அப்போ அடுத்தது நிலத்துக்கு அடுத்தது என்னது? நிலம் நீர். நீருக்கான அதிதெய்வம் யாரு? திருமால். திருமால் தான் நீருக்கான அதிதெய்வம். அதனால தான் பால் கடலிலே பள்ளி கொண்டு இருக்கார். ஞாபகம் வச்சுங்க, கடலில் சாமி இருக்கிறார். அதனால் பிரம்மா படைக்கிறார். நிலத்தில் குழந்தை பிறகுது. அதனால் நிலம் வந்து பிரம்மா. தண்ணியில் பெருமாள் பத்துன்றார், கடலில் இருக்கிறார். ஆனால் நீருக்கான தெய்வம் எது? அதிதெய்வம் எதுனா மால், திருமால். அவர் என்ன தொழில் செய்கிறார்? அவருக்கான தொழில் என்ன? காத்தல் தொழில் செய்கின்றார். சரி, அழித்தல் தொழில் அதை செய்கிறவர் யாரு? உருதிரர். அடுத்தது என்ன பூதம் இருக்குது? நெருப்பு. நெருப்பில் எது போட்டாலும் அழிஞ்சு போகுது. அந்த தொழிலை செய்கிறவர் உருதிரர். புரிச்சா? நெருப்புக்கான அதிதெய்வம் யாரு? உருதிரன். உருதிரன் என்ன தொழில் செய்கிறாரு? அழிக்கிறாரு. இது எப்படி பொருந்தது? நெருப்பில் எது போட்டாலும் அழிஞ்சு போகுது. விளக்கம் அப்படியே இது பாருமா. அப்புறம் மறைத்தல் தொழில் யார் செய்கிறாரு? மகேஸ்வரம். மறைத்தல் தொழிலை செய்கின்றார். இதுக்கான இது எது? நெருப்புக்கு அப்புறம் என்ன? காற்று. காற்று கண்ணுக்கு தெரியுதா? தெரியாது. அதே மாதிரி இந்த மூர்த்தம் செய்கிறத நம்மளுக்கு புலன்னு அறிஞ்சு கொள்ள முடியும். மகேஸ்வரம் செய்கிற மறைத்தலை புரிஞ்சிக்கவே முடியாது. மறைச்சிடுற அப்படி கரெக்டாக. காற்று கண்ணுக்கு தெரியாது, மகேஸ்வரமும் கண்ணுக்கு தெரியாது. மறைத்தல். அடுத்தது இருக்கிறது ஆகாயம். ஆகாயத்தை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. அந்த தொழிலை செய்கிறவர் அருளல். அது சதாசிவம். எப்படி ஆகாயத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாதோ அதே மாதிரி நம்மளால் சிவபெருமான் அருளை புரிஞ்சிக்கவே முடியாது. அவன் அருள் எவ்வளோ செய்கிறான் நம்மளுக்கு. அது இதுவாச்சு மறைத்தலாச்சும் நம்மளுக்கு ஒன்று மறைக்குதே. காற்றை கண்ணில் பார்க்க முடியலாச்சும் குளிர்தேன்னு தெரியும், உணர்ந்துக்கலாம். கண்ணில் தான் பார்க்க முடியாது. அதே மாதிரி ஆகாய தத்துவன்றத
அறிவுனால புரிஞ்சு கொள்ள முடியாது. இப்படி ஒன்று இருக்குதானே அறிவு. ஆனால் தான் பல திருமாலோட சில தத்துவங்கள்லாம் ஆகாய தத்துவத்தை ஏற்றுக்கிட்டே இல்லை. பஞ்சபூதத்தை நாலு தான் ஏற்றுப்பாங்க. நம்மளுடைய சைவத்தில் மட்டும்தான் 36 தத்துவமோ ஆகாயமோ தத்துவமோ நம்ம பார்க்கணும். அது எதுக்கு உதாரணம் சொல்கிறாங்க, சதாசிவம்னா அருளல். அருளலாகி எப்படி ஆகாயத்தை புரிஞ்சிக்க முடியலையோ, அருளல் என்ன அர்த்தம்னா இறைவனோட அருளே புரிஞ்சிக்க முடியாது. அவனால தான் இதை பிறந்துக்கிறோம், அவனால தான் எல்லாம் பண்ணுறோம். அவன் நம்ம அருள் எங்கன்னா புரிஞ்சிக்க முடிதான் பாருங்க, அவன் அருள் புரிஞ்சிக்க முடியும். நான் செஞ்சேன், நான் படிக்க வச்சேன், நான் தான் சாப்பாடாக வரணும், எல்லாம் யார் செய்கிறா? சுவாமி செய்ய. அதான் இந்த குரட்பா. சரி, இவர்கள் ஐவரும் அதிதெய்வங்கள். அகுதாவது இவர்களை நிலைக்களமாக கொண்டு இயக்கி சிவபெருமான் 5 தொழில்களையும் செய்யும் போது கொள்ளும் வடிவங்கள் என்பது பொருள். இதன் விளக்கத்தை சிவஞான சித்தியார் 164 காணலாம். இந்த வடிவம் தான் நடராஜ வடிவம். இப்ப புரிஞ்சினோம், உருத்திரன் வேற, நடராஜ பெருமான் வேற தெரியணும். உருத்திரர் அழிக்கும் கடவுள், அவங்களும் தாண்டவம் ஆடுவாங்க, ருத்ர தாண்டவன்றது வேற. ஆனா நடராஜ பெருமான் வடிவம் ஆனந்த தாண்டவம். அது தொழில் செய்கிறாரு, அதுல அடங்கி இருப்பதான் உருத்திரன். ஆமாவே இல்லையா? ஆமாம், அது நம்ம நடராஜ பெருமான் வடிவம் பார்க்கும்போது பார்க்க போகிறோம். லாஸ்ட்டில் பொறுமையாக பார்ப்போம். திருச்சிற்றம்பலம்.